ஓகே, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஓகேவா? இது 9th இருந்து நம்ம ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணுவோம்ல. இப்போ பேரியம் சல்ஃபேட், பொட்டாசியம் குளோரைட், இது மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுவோம். 8th இருந்து ஃபாலோ பண்ணிட்டே வருவோம். ஓகேவா? 8th 9th இது எல்லாத்துலயுமே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்போ ஒரு ரியாக்ஷன் ஏன் எழுதுறோம், எதுக்கு எழுதுறோம்ன்றது நம்ம இதுல வந்து கிளீனா வந்து பார்க்கணும். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ். இன்ட்ரடக்ஷன். இப்போ milk is left at room temperature during summer. ரூம் டெம்பரேச்சர்ல அப்படியே சம்மர் டைம்ல மில்க் அப்படியே வச்சோம்னா என்ன ஆகும்? கெட்டு போயிடுமா? கெட்டு போயிடும். அப்படியே வச்சோம்னா வந்து கெட்டு போயிடும். ஆல்ரைட். அப்போ தவா கடாயில வந்து வாங்குறப்ப வந்து நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது, சில்வர் கலர்ல இருக்கு. நம்ம யூஸ் பண்ண அப்படியே கரிச்சட்டி மாதிரி வந்து ஆயிடுது. ஓகேவா? அண்ட் அயன் தவா பேன் நெயில் இஸ் லெஃப்ட் எக்ஸ்போஸ் டு ஹியூமிட் அட்மாஸ்பியர். ஹியூமிட்னா ஈரப்பதம். ஹியூமிட்னா என்ன? ஈரப்பதம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், கிரேப்ஸ் கெட் ஃபெர்மெண்டட். கிரேப்ஸ் ஃபெர்மெண்ட் ஆயிட்டு வைனா மாறுது. ஓகேவா? வைன், அந்த ட்ரிங்க்ஸ்ல ஆல்கஹால்ஸ் ட்ரிங்க்ஸ்லாம் அது பண்றாங்கல்ல. ஓகேவா? ரைட். வைனா வந்து சேஞ்ச் ஆகுது. கிரேப் கெட்ஸ் ஃபெர்மெண்டட். அதே மாதிரி ஃபுட் இஸ் குக் ஆகுறப்பயும் வந்து அப்படியே ராவா வந்து நம்ம சிக்கன்ல சாப்பிட முடியுமா? முடியாதுல்ல. ஆனா வந்து குழம்புல வேக வைக்கிறப்ப அப்ப என்ன ஆகுது? பிரேக் டவுன் ஆகுது. காம்ப்ளெக்ஸா இருக்க ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகுது. ஃபுட் இஸ் கெட்டிங் குக். ஓகேவா? ஃபுட் கெட்ஸ் டைஜஸ்டட் இன் அவர் பாடி. ஸோ எங்க மவுத்ல இருந்து போதா, இதுவே வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட். ஓகேவா? ரைட். மவுத்ல சலைவரி கிளான்ஸ் ஆறு இருக்கும், 3 பேர் இருக்கும். மேல் நாக்குல, உள்நாக்குல, சைட்ல. அதுல இருந்து சலைவா டயலின் அப்படின்ட்டு வந்து ஒரு என்சைம் செக்ரேட் பண்ணும். அது வந்து ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணும். கூட வந்து மியூக்கஸ் ஒன்று வரும், அதுவும் சேர்ந்துதான் வந்து கலந்துதான் வந்து அப்படியே வந்து இப்போ வாந்திலாம் எடுக்கிறாங்கன்னா எப்படி இருக்குது? ஓகேவா? அது எல்லாமே கலவையாதான் வந்து இருக்கு. ஓகேவா? அப்புறம் ஸ்டொமக்ல போயிட்டு ஸ்டொமக்ல வந்து ஆசிட் இருக்கும், அங்க திருப்பி ஃபுட் வந்து பிரேக் டவுன் ஆகும், கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபைனலா குளுக்கோஸா வந்து ஃபார்ம் ஆகும். அந்த குளுக்கோஸை வந்து பிளட்ல கலக்கும், அது செல்ஸ்க்கு வந்து போகும். இது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் தான். வி ரெஸ்பயர் மூச்சு இழுக்கிறோமா? மூச்சு இழுக்கிறப்பையும் அதுலயும் ஒரு ரியாக்ஷன் தான், கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நடக்குது. ஓகேவா? போட்டோசிந்தசிஸ், பிளான்ட் வந்து ஃபுட்டை கிரியேட் பண்றது ஒரு ரியாக்ஷன். அதே மாதிரி ரெஸ்பிரேஷனும் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நடக்குது. போட்டோசிந்தசிஸ்க்கு ஆப்போசிட் வந்து ரெஸ்பிரேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? In all the above situations, the nature and the identity of the initial substance have somewhat changed. முதல்ல ஸ்டார்டிங்ல இருந்ததோட சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ மூச்சு வந்து இழுக்கிறோமா? கூலா ஏர் போதா? மூச்சு விடுறோம், ஹாட்டா வருது. உள்ள வந்து இழுக்கிறது ஆக்சிஜன் எடுக்கிறோமா? வெளில வர்றது கார்பன் டை ஆக்சைடு அதிகமா வருது. அப்போ சம்திங் வந்து சேஞ்ச் ஆயிருக்குல்ல. ஹீட் சேஞ்ச் ஆயிருக்கும், கலர் சேஞ்ச் ஆயிருக்கும். Whenever a chemical change occurs, we can say that a chemical reaction has taken place. Chemical change நடக்குது அப்படின்னா ரியாக்ஷன் ஆனா மட்டும் தான் நடக்கும். பிசிக்கல் சேஞ்ச் ஒன்று இருக்கு, கெமிக்கல் சேஞ்ச் ஒன்று இருக்கு. ஓகேவா? 9th மேட்டர் அப்படின்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் லெசன் படிச்சீங்கல்ல. 9th வந்து ஒரு லெசன் இருக்கா, மேட்டர், ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். அதுல வந்து ஒரு வாட்டர் வந்து சாலிடா இருக்கு, அதுக்கப்புறம் லிக்விடா மாறுது, அதுக்கப்புறம் கேஸா மாறுது. அப்ப இது பிசிக்கல் ஸ்டேட் மட்டும் தான் மாறி இருக்கு. ஆனா வாட்டர் H2O தான் இருக்கு. ஸ்டீமா இருந்தாலும் H2O தான், லிக்விடா இருந்தாலும் H2O தான், ஐஸா இருந்தாலும் H2O தான். ஆனா இப்ப கெமிக்கல் சேஞ்ச்ல டோட்டலா வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் காம்பவுண்டா வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஆக்டிவிட்டி. This activity needs the teacher's assistance. It would be better if students wear eye protection. கண்ணாடி மாதிரி அது மாதிரி வந்து ப்ரொடெக்ஷனுக்காக யூட்டிலைஸ் பண்ணும். ஓகேவா? இதுல நம்ம என்ன பண்றோம்? மெக்னீசியம் ரிப்பன், மெக்னீசியமோட இது வந்து Mg, சிம்பிள் வந்து Mg. ஒரு 2 சென்டிமீட்டர் எடுத்துட்டு சாண்ட் பேப்பர்ல ரப் பண்றோம். ஏன் அதை ரப் பண்றோம்னா மேல வந்து ஆக்சைடு மாதிரி ஃபார்ம் ஆயிடும், ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆயிட்டு ஃபார்ம் ஆகும். அந்த சாண்ட் பேப்பர்ல ரப் பண்றோம், அப்பதான் அந்த மெட்டல் சர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அந்த 2 சென்டிமீட்டர்
மெக்னீசியம் ரிப்பன் ஒரு டாங்ஸ் இடுக்கி, தமிழ்ல இடுக்கி, இடுக்கியில வந்து புடிச்சிட்டு burnt burn in burn it using spirit lamp or burner and collect the ash so formed in a watch glass. இப்ப இந்த மெக்னீசியம் ரிப்பன் எடுத்துட்டு burn பண்றோம், டாங்ஸ்ல வந்து வச்சுட்டு burn பண்றோம். பன்சன் பர்னர் இது வந்து கேஸ் மூலியமா கொடுத்து வந்து நல்ல ஹை ஃபிளேம்ஸ் வந்து வரும் அதுல. ஓகேவா? ப்ளூ கலர் ஃபிளேம், ப்ளூ கலர் ஃபிளேம்னா என்ன? கம்ப்ளீட்லி கம்பஸ்டபிள் அப்படின்னு அர்த்தம். எல்லோ கலர் ஃபிளேம் இருக்குன்னா கம்ப்ளீட்லி கம்பஸ்ட் ஆகல. ப்ளூ கலர் நம்ம கேஸ் இதுல ப்ளூ கலர்ல வருதா, அது கம்ப்ளீட்லி கம்பஸ்டபிள். எல்லோ கலர் வந்து ஒழுங்கா வந்து ஃபுல்லா எரியல அப்படின்னா தான் வந்து எல்லோ கலர் ஃபிளேம் வந்து வரும். எக்ஸாம்பிள் கேண்டில்னா அப்படிதான் வந்து வரும். இப்ப இதுல எரிக்கிறோம்னா இது மாதிரி இந்த நீங்க பட்டாசு எல்லாம் வந்து வெடிக்கிறீங்கல்ல, திரி வேகமா மூவ் ஆகுதா, அது இது மாதிரி மெக்னீசியம் பவுடர் அது மாதிரிலாம் தான் வந்து அதுல கலந்துருக்கு. ஓகேவா? இப்போ இது எரியுதா, இத வந்து ஆஷா வந்து கலெக்ட் ஆகும். ஓகேவா? ஒயிட் கலர்ல இருக்கும் மெக்னீசியம். கொஸ்டினே வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஒயிட் கலர்ல இருக்கும், இது ஆஷா வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? வாட் டு யூ அப்சர்வ்? மெக்னீசியம் ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ கன்க்ளூஷன், as we have observed that magnesium ribbon burns with dazzling white flame. dazzling அப்படின்னா ஒரு adjective, அது dazzling adjective. ஓகேவா? ரைட். அப்படியே பளபளப்பா பிரைட்டா, இப்போ பட்டாசு திரியில எப்படி வந்து அப்படியே பிரைட்டா எரியுதுல, அது dazzling. பளபளன்னு இருக்கு அப்படின்னா வந்து dazzling white flame வந்து வருது. It changes into a white powder. This powder is magnesium oxide. It is formed due to the reaction between magnesium and oxygen. ஆக்சிஜன் இருந்தாதான் பேர்ன் ஆகும். எந்த ஒரு விஷயம் பேர்ன் ஆகணும்னாலும் ஆக்சிஜன் தேவை. நம்ம வந்து குளுக்கோஸ் பத்தி பேசணுமா, குளுக்கோஸ் எனக்கு பேசுறதுக்கு எனர்ஜி தேவை. நான் சாப்பிட்டிருக்க உணவுல இருந்து குளுக்கோஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு, எந்தெந்த எல்லா செல்லையும் ஸ்டோர் ஆயிருக்கு. இப்ப இந்த செல்லை வந்து நான் வந்து அதிகமா யூஸ் பண்றேன், இங்க இருக்கிற செல்ஸ் யூஸ் பண்றேன். இங்க இருக்கிற குளுக்கோஸ் வந்து நம்ம இன்ஹேல் பண்ற ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும், கம்பஷன் ஆகும். அப்ப கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் எனர்ஜி வந்து கிடைக்கும். அந்த எனர்ஜி வச்சுதான் நான் பேசுறேன். ஓகேவா? அந்த எனர்ஜி வச்சுதான் பேசுறேன். திரும்பி உட்காந்து. ஓகேவா? இப்ப இதே மாதிரி நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, டெஸ்ட் டியூப்ல பொட்டாசியம் அயோடைடு. ஓகேவா? KI, பொட்டாசியம் அயோடைடு KI. அப்புறம் லெட் நைட்ரேட், லெட் நைட்ரேட் வந்து PbNO3 twice. ஓகேவா? ரைட். இப்போ பொட்டாசியம் அயோடைடு எடுத்து நான் அப்படியே வந்து டிராப் பண்றேன்னா பொட்டாசியம் அயோடைடும் லெட் நைட்ரேட்டும் ரியாக்ட் ஆயிட்டு அந்த சொல்யூஷன் ஒயிட்டா இருக்கிற கிளியரா இருக்கிற சொல்யூஷன் வந்து எல்லோ கலரா மாறிடும். இந்த எல்லோ கலர் அப்படின்றது கூட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல. சேஞ்சஸ் இன்டு எல்லோ கலர். பொட்டாசியம் அயோடைட் ரியாக்ட் வித் லெட் நைட்ரேட் டு ஃபார்ம் எல்லோ கலர் precipitate. precipitate கீழே சாலிட் இறங்கிடும். இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் என்ன ஏதுன்னு. இதெல்லாமே உங்களுக்கு பேலன்சிங் ஈக்குவேஷன்ல வரும். எல்லா இதுலயும் வந்து இந்த கொஸ்டின் வந்து வரும். ஓகேவா? yellow colored precipitate of lead iodide is formed. lead iodide PbI2. ஓகேவா? lead iodide ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? ரைட். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஆக்டிவிட்டி, ஒரு கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல ஜிங்க் கிரானியூல்ஸ், ஜிங்க் மெட்டலை வந்து குட்டி குட்டி பீஸா வந்து கட் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட், H2SO4 என்ன, டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட். இந்த டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்றோம். ஓகேவா? டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்றோம். ஓகேவா? ஆட் பண்றப்ப வந்து டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட வந்து ஆட் பண்றோம். ஒரு கார்க் வச்சு வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்ப என்ன ஆகும், இங்க H2 கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். எனி மெட்டல் இங்க ஜிங்க் மட்டும் இல்ல, அயனா இருக்கலாம், மெக்னீசியமா இருக்கலாம், எனி மெட்டல் ஆசிட் கூட
ஆசிட் வந்து சேர்த்தோம்னா என்ன ஆகும்னா சால்ட் ஃபார்ம் பண்ணும், ஹைட்ரஜன் கேஸை லிபரேட் பண்ணும். எனி மெட்டல். இது வந்து நெக்ஸ்ட் லெசன்லயும் நீங்க வந்து பார்ப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் லெசன்லயும் வந்து பார்ப்பீங்க. அப்ப ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகும். ஓகேவா? ரைட். அப்ப ஃபார்மேஷன் ஆஃப் பபிள்ஸ், இந்த இடத்துல இந்த ஜிங்க் கிரானியூல்ஸ் கிட்ட வந்து அப்படியே வந்து பபிள் அப்படியே வெளில வந்துட்டே இருக்கும். ஏர் மாதிரி வந்து வெளில வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ரைட். இந்த டைம் இது வந்து என்ன ஆகும்னா அந்த கோனிக்கல் பிளாஸ்க டச் பண்ணி பார்த்தோன்னா சூடா இருக்கும், ஹாட்டா இருக்கும். அப்ப ஹீட் வந்து வெளில வருது. ஓகேவா? ஹீட் வந்து வெளில வருது. அப்ப ஹீட் இஸ் கிவன் அவுட். ஓகேவா? சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். லிக்விட்ல இருந்து வரது வந்து கேஸா வந்து இருக்கு, ஹீட்டும் வெளில வருது. ஹீட்டும் வந்து இருக்கு, அப்புறம் ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸ்டேட்னா என்ன? லிக்விட், சாலிட், கேஸ், அப்புறம் அக்வஸ்ல இன்னொரு ஸ்டேட் இருக்கு. அக்வஸ் ஸ்டேட்னா என்ன? அக்வஸ் ஸ்டேட்னா என்ன? இப்ப உப்பு இருக்குல்ல, உப்பை தண்ணியில கரைக்கிறோம்னா ஃபுல்லா சொல்யூஷனா ஃபுல்லா மிக்ஸ் ஆயிடுதுல. உப்பு தண்ணியில கரைஞ்சிருக்குன்னா அது அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர், அக்வா வாட்டர், வாட்டர்ல ஃபுல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப வந்து கல்லு போடுறோம்னா அது கரையாதுல்ல, அது வந்து அக்வஸ் கிடையாது. அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்றது ஒரு சால்ட் இல்லைன்னா வந்து சுகர் தண்ணியில வந்து கரைஞ்சிருக்கு, டோட்டலா வந்து சொல்யூஷனா வந்து மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது அக்வஸ் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். அப்படியே கடகரன் ஹிண்ட் மாதிரி எழுதிக்கிறீங்களா? போன ஆக்டிவிட்டியோட ஹிண்ட்டும் எழுதணும். ஓகேவா? இல்ல, இதுல என்ன பார்த்தோம்? பொட்டாசியம் அயோடைடு வந்து KI பா. பொட்டாசியம் அயோடைடு வந்து KI. ஓகேவா? ரைட்டா? உள்ள என்ன இருந்துச்சு? லெட் நைட்ரேட் PbNO3 ட்வைஸ். ஃபார்ம் ஆனது வந்து லெட் அயோடைடு ஃபார்ம் ஆகுது, பொட்டாசியம் நைட்ரேட் ஃபார்ம் ஆகும், KNO3. இதுதான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? எல்லோ கலர் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிலயும் மெக்னீசியம் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கும் எழுதல, நீங்க டயக்ராம்லாம் வேணாம், சும்மா ஹிண்ட் மாதிரி. இதெல்லாம் உங்களுக்கு ஆக்டிவிட்டியாவும் புக்லயும் இருக்கு, வார்த்தையா இருக்கும். ஆனா இங்க வந்து நம்ம பிரசன்டேஷன் மூலயமா தெளிவா பார்க்கிறோம். ஹிண்ட் மட்டும் எழுதுனா போதும், நீங்க பார்த்ததுல ஹிண்ட் மட்டும் எழுதுனா போதும். ஓகேவா? ஆனா வந்து உங்களுக்கு இதுல வர எல்லா இந்த இது வரைக்கும் வந்த கொஸ்டின்ல அது மாதிரி எல்லா காம்பவுண்டையும் தனியா எழுதி வச்சிருக்கேன், காம்பவுண்டோட நேம், மாலிகுல்ஸ் எல்லாம். இப்ப இதே மாதிரி இந்த ஆக்டிவிட்டியில ஜிங்க் கிரானியூல்ஸ் ZN. ஓகேவா? ஜிங்க் கிரானியூல்ஸ் இதுல வந்து என்ன இருந்துச்சு? இது H2SO4 சல்பியூரிக் ஆசிட். சல்பியூரிக் ஆசிட். ஓகேவா? இங்க வந்து ஜிங்க் ZN, ஜிங்க் கிரானியூல்ஸ் ZN. மெட்டல் வந்து ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுறப்ப என்ன ஃபார்ம் ஆகுது? H2 கேஸ், H2 ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அப்ப இதுலதான் கன்க்ளூஷன் என்னென்ன பார்த்தோம்? பபிள் வந்து ஃபார்ம் ஆகுது, கன்க்ளூஷன் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் பபிள், எவல்யூஷன் ஆஃப் கேஸ். ஓகேவா? ஃபார்மேஷன் ஆஃப் பபிள்ஸ்னா என்ன அர்த்தம்? கேஸ் வெளில வருது. ரெண்டாவது ஹீட் இஸ் கிவன் அவுட், ஹாட்டா இருக்கு, அந்த கோனிக்கல் பிளாஸ்க் வந்து சுடும், கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அப்புறம் ஸ்டேட், லிக்விட்ல இருந்து இது சாலிடு, கேஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, மூணு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம 3 ஆக்டிவிட்டி பார்த்தோம்ல, 3 ஆக்டிவிட்டியில என்னென்னலாம் மேஜரா பார்த்தோம்? நம்பர் 1 சேஞ்ச் இன் ஸ்டேட். ஓகேவா? சேஞ்ச் இன் ஸ்டேட் பார்த்தோம். நம்பர் 2 சேஞ்ச் இன் கலர் பார்த்தோம், சேஞ்ச் இன் கலர். நம்பர் 3 எவல்யூஷன் ஆஃப் கேஸ். நம்பர் 4 சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஓகேவா? ரைட்.
அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஹேப்பன் ஆயிருக்கா இல்லையா நம்ம கத்துக்கிறதுக்கு வந்து என்ன வந்து பண்றோம்? ஒன்னு சேஞ்ச் இன் ஸ்டேட் நடக்கணும், சேஞ்ச் இன் கலர் நடக்கணும், இல்லைன்னா எவல்யூஷன் ஆஃப் கேஸ் வந்து வரணும், இல்லைன்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இது வந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டினே டைரக்ட் 2 மார்க் கொஸ்டினே. உங்களுக்கும் இந்த கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? ரைட். இதுக்குதான் உட்காந்து கேட்க சொல்லுங்க. ஓகேவா? அப்ப சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், இந்த 4மே வந்து இதுல ஏதாவது ஒண்ணு நடக்குதுனாதான் நம்மளுக்கு வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் பிரசிபிடேட். பிரசிபிடேட்னா இப்ப நம்ம வந்து ரெண்டு பிரசிபிடேட், இப்போ ரெண்டு அந்த பொட்டாசியம் அயோடைடு இருக்குல்ல, அது லெட் நைட்ரேட் கூட நம்மளுக்கு ஆட் பண்றப்போ எல்லோ கலர் வந்துச்சா, ஆக்சுவலா அது பிரசிபிடேட். பிரசிபிடேட்னா கீழே தங்கும், சொல்யூஷனா தானே இருந்துச்சு. லெட் அயோடைடு சொல்யூஷன். ஓகேவா? சாரி, பொட்டாசியம் அயோடைடும் லெட் நைட்ரேட்டும் சொல்யூஷன், அக்வஸ் சொல்யூஷன். அக்வஸ் கலந்துருக்கு, அந்த சால்ட் வந்து கலந்துருக்கு. இப்ப இது ரெண்டு மிக்ஸ் பண்ணோன்னு நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுற அந்த லெட் நைட்ரேட் பொட்டாசியம் அயோடைடு வந்து எல்லோ கலரா வந்து பிரசிபிடேட்டா கீழே தங்கிடும். பிரசிபிடேட்னா என்னன்னா, இப்போ ஒரு வாட்டர் பாட்டில்ல தண்ணி ஃபுல்லா எடுத்துட்டு கொஞ்சம் மண்ணு போட்டோம், மண்ணு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு குளிக்கிட்டோம். குளிக்கிட்டு அப்ப அந்த மண்ணு பார்ட்டிக்கல் அப்படியே சுத்திட்டே இருக்குமா, கொஞ்ச நேரத்துல அப்படியே செட்டில் ஆயிடுமா, ஏன்னா சாலிட் பார்ட்டிகல்ஸா இருக்கு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆயிடும். அதுதான் பிரசிபிடேஷன். ஓகேவா? ரைட். அப்ப இந்த 5 தான் நம்மளுக்கு வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதா இல்லையா அப்படின்றதுக்கான இது. நெக்ஸ்ட் மாடியூல் 2. ஓகேவா? இப்போ ஒரு கேஸ் திருப்பி லிக்விடா வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேரு கண்டென்சேஷன். ஒரு லிக்விட் கேஸா மாறுறதுக்கு பேரு எவாபரேஷன். ஓகேவா? ஒரு சாலிட் கேஸா மாறுறதுக்கு பேரு சப்ளிமேஷன். கேஸ் வந்து சாலிடா மாறுறதுக்கு பேரு டெபாசிஷன். சாலிட் வந்து லிக்விடா மாறுறது மெல்டிங், லிக்விட் வந்து சாலிடா மாறுறது ஃப்ரீசிங். ஓகேவா? ரைட். சப்ளிமேஷன் எக்ஸாம்பிள் கற்பூரம் இருக்குல்ல, கற்பூரம், அப்புறம் நாப்தலின் பால்ஸ், ரச கற்பூரம் ட்ரெஸ்ல எல்லாம் வைப்பாங்களே பீரோக்குள்ள, வெள்ளை கலரா வந்து ரவுண்டா. ஓகேவா? ரைட். ரச கற்பூரம் நாப்தலின் பால்ஸ் அதெல்லாம் வந்து சாலிட்ல இருந்து டைரக்டா கேஸா மாறிடும், சப்ளிமேஷன் ஆகும். ஓகேவா? ரைட்டா? அப்போ இதெல்லாம் தான் வந்து அந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டுக்கு. ஓகேவா? கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஈக்குவேஷன்ஸ்ல சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டும் நடக்கும் அப்படின்னு சொன்னோம்ல, அப்ப அந்த ஸ்டேட் வந்து தெரியணும்ல. ஆல்ரைட். சேஞ்ச் இன் கலர், சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் பார்த்தோம், சேஞ்ச் இன் கலர், தென் எவல்யூஷன் ஆஃப் கேஸ், எவல்யூஷன் ஆஃப் கேஸ், தென் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். சாலிட் வந்து லிக்விடா மாறப்ப டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆச்சுன்னா தான் வந்து சாலிட்ல இருந்து லிக்விடா மாறும். தென் ஃபார்மேஷன் ஆஃப் பிரசிபிடேட். எக்ஸாக்டா இந்த லெட் அயோடைடு அந்த இது வந்து இப்படிதான் இருக்கும், இது மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். அந்த ரியாக்ஷன் இருக்குல்ல, நம்ம அந்த அனிமேஷன் தானே பார்த்தோம், எக்ஸாக்ட் ரியாக்ஷன் இது மாதிரி தான் ஆகும். ஊத்தணும்னா அப்படியே டக்குன்ட்டு ரெண்டு கலர்லெஸ்ஸான ஒண்ணு ஆட் பண்ணோன்னா எல்லோ கலர் அப்படியே ஃபார்ம் ஆகும். இதை தான் மேஜிக்னு நினைச்சிட்டு இருந்தாங்க மெடீரியல் டைம்ஸ்ல. இந்த விச் கிராஃப்ட் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, நத்திங்ல இருந்து வந்து ஒரு கலர் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? கெமிஸ்ட்ரியை தான் மேஜிக் மாதிரி வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ஓகேவா? வேலன்சி சார்ட் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது இதெல்லாம். ஓகேவா? ரைட். OH ஹைட்ராக்சைடு, குளோரைட், புரோமைடு, அயோடைடு, நைட்ரேட், பைகார்பனேட், அலுமினேட் AlO2 மைனஸ், அலுமினேட், சில்வர், சோடியம், ஹைட்ரஜன், பொட்டாசியம். ஓகேவா? இது எல்லாம் வேலன்சி வந்து 1. ஓகேவா? ரைட். இப்ப அதுவே பைகார்பனேட்னும் சொல்லுவாங்க, ஹைட்ரஜன் கார்பனேட்னு சொல்லலாம். ஓகேவா? இப்ப வேலன்சி 2 கேட்மியம், கால்சியம், மெக்னீசியம் யூஸ் பண்ணுவோம். மெர்க்குரி, Hg, மெர்க்குரிக்கு 2 இருக்கு,
ஓகேவா ரைட். அப்புறம் ஜிங்க், பேரியம், ஆக்சைடு, ஓகேவா, சல்ஃபைட், குரோமேட், கார்பனேட். கார்பனேட் -2 இதுல ஒரு ஹைட்ரஜன் சேர்ந்துச்சுன்னா தான் -1 மாறும், பை கார்பனேட். ஓகேவா, சல்ஃபேட், ஜிங்கேட், இது எல்லாமே இம்பார்ட்டன்டான சால்ட். இப்போ ஒரு பாசிட்டிவும் ஒரு நெகட்டிவும் சேர்ந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு சால்ட்டே வந்து உருவாகும். ஓகேவா ரைட். அப்ப இது எல்லாமே வந்து வேலன்சி 2. காப்பர் இருக்குல்ல, காப்பர் அண்ட் அயன், காப்பர் அண்ட் அயன். இந்த காப்பர் அண்ட் அயன் வந்து 2 வேலன்சி இருக்கும். காப்பர் வந்து +1 இருக்கும், அப்புறம் காப்பர் +2 இருக்கும். ஓகேவா, அயன் +2 இருக்கும், 3 இருக்கும். ஓகேவா, பட் அலுமினியம்க்கு பிக்சடா வேலன்சி வந்து 3 மட்டும் தான். ஓகேவா, இது அமோனியம், NH3 வந்து அமோனியா, நியூட்ரல். ஒரு ஹைட்ரஜன் எக்ஸ்ட்ரா சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் அமோனியம். அப்புறம் பிபி, லெட். ஓகேவா ரைட், PB2 இப்பதான் பார்த்தோம், லெட் நைட்ரேட் பார்த்தோம். ஓகேவா, chemical equation. A simple representation of a chemical reaction in words is called word equation. ஓகேவா, for example magnesium, நம்ம first activity பார்த்தோம்ல, magnesium reacts with oxygen to form magnesium oxide. left hand sideல இருக்கிறது LHS reactants. ஓகேவா, ரைட் ஹேண்ட் சைட்ல RHS ப்ராடக்ட்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைட். ஓகேவா, அப்ப இந்த ஆரோ வந்து எதை குறிக்குது, ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றத வந்து சொல்லுது ஆரோ. ஆல்ரைட், ஆரோ இண்டிகேட்ஸ் டு yield, டு ஷோ த டைரக்ஷன் ஆஃப் த ரியாக்ஷன். இது ரெண்டுத்துக்குமே இந்த ஆரோ யூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட், கெமிக்கல் ஈக்குவேஷன் இஸ் a shorthand form of chemical change. அப்போ மெக்னீசியம் Mg, மெக்னீசியம் Mg பிளஸ் ஆக்சிஜன். ஆக்சிஜன் வந்து O அப்படின்ட்டு இருக்காது, டைஅட்டாமிக், O2 gives MgO. இதுதான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியோட ரியாக்ஷன். உங்க புக்ல இந்த ரியாக்ஷன் தான் முதல்ல வரும். ஓகேவா, லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரியாக்டன்ஸ், ரைட் ஹேண்ட் சைட் ப்ராடக்ட்ஸ். coming. ஓகேவா ரைட். அப்ப arrow to yield, to show direction. If the number of atom of each element on both sides is same, then it is a balanced equation. Else equation is unbalanced or skeletal equation. அப்ப வெறும் அந்த சிம்பிள் மட்டும் இருக்கு, Mg வந்து மெக்னீசியம் Mg மட்டும் இருக்கு, ஆக்சிஜன் O2 தான் இருக்க முடியும், O2. அப்புறம் MgO, இதுக்கு பேரு skeletal equation. ஓகேவா, பேலன்ஸ் ஆகாத அன்பேலன்ஸ்ட் ஆர் skeletal equation சொல்லுவாங்க. அப்ப சிம்பிள்ஸ் தெரிஞ்சாதான் அதை போட முடியும். அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் சேமா இருக்கான்னு பார்க்கணும். Mg இங்க 1, இங்க 1, ஓகே. ஆக்சிஜன் இங்க 2, ஆனா இங்க 1 தான் இருக்கு. அப்ப 2 ஆக்சிஜன் நம்மளுக்கு தேவை. ஓகேவா ரைட். So the above reaction is an example of chemical equation ஓட example. Here, Mg plus O2 gives MgO, skeletal chemical equation. Okay, steps involved in writing chemical equation. First, reactants, products. Magnesium, solid adana irundhuchu, yes, solid. Okay va, oxygen, gas ah irukku. Magnesium oxide powder ah irundhalum solid da adu. Okay va, reactants and products, LHS la, RHS la. Reactants and products are separated by an எதுல செப்பரேட் ஆகும், reactant and products are separated by a arrow. அவ்வளவுதான். ஓகேவா, separated by an arrow. சரியா, separated by an arrow. Two or more reactants or products separated by
plus sign. ஓகேவா? ரைட். கண்டிஷன்ஸ் மென்ஷன்ட். இப்போ ஆன் ஏரோ, இப்ப ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஹீட், டெம்பரேச்சர், இது எல்லாமே இங்க வந்து இதுல வந்து மென்ஷன் பண்ணும் ஏரோக்கு மேல. ஒரு சில வாட்டி கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவோம், பிளாட்டினம் கேட்டலிஸ்ட், பெலேடியம் கேட்டலிஸ்ட், இது மாதிரி வந்து எலிமெண்ட்ஸ்லாம் கேட்டலிஸ்டா யூஸ் பண்ணுவோம். கேட்டலிஸ்ட் அப்படின்றது என்னன்னா ரியாக்ஷனை ஃபாஸ்ட் ஆக்குறது. இப்போ அயன் வந்து துரு பிடிக்கிறது வந்து ரொம்ப ஸ்லோ, வெரி வெரி ஸ்லோ ரியாக்ஷன். ஆனா மாய்ஸ்சர், இப்போ உங்க சைக்கிள்ல வீல்ல தண்ணி பட்டு இருக்குன்னா அந்த இடம் மட்டும் ரொம்ப வேகமா துரு பிடிக்கும். ஓகேவா? மாய்ஸ்சர் வந்து இருக்குன்னா வந்து கொஞ்சம் வேகமா துரு பிடிக்கும். ஓகேவா? அப்ப அது வந்து மாய்ஸ்சர் வந்து என்னது கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? Dash of the reactants and products to make reaction more effective. Physical states of reaction and product போட்டோம்னா இன்னும் more effective இருக்கும். ஓகேவா? ரைட். சரியா? புரிஞ்சுதா? பாயிண்ட்ஸ். Reactant LHS, product RHS. Reactant and product separated by an arrow. 2 or more reactants இருக்குன்னா separated by a plus sign. அந்த reactants plus sign ஆல இது பண்ணணும். கண்டிஷன்ஸ், ஏதாவது ஹீட் பண்ணணும், அப்புறம் ஏதாவது கேட்டலிஸ்ட் ஆட் பண்றோம், இல்ல ப்ரெஷர் ஆட் பண்றோம், இது எல்லாமே வந்து ஏரோக்கு மேல வந்து போடும். இன்னும் பெட்டரா ஒரு ரியாக்ஷனை சொல்றதுக்காக அதோட பிசிக்கல் ஸ்டேட் என்னன்னு சொல்லுங்க. ஓகேவா? ரைட். சரியா? நெக்ஸ்ட், பேலன்சிங் கெமிக்கல் ஈக்குவேஷன். Law of conservation of mass. Mass can neither be created nor destroyed in a chemical reaction. That is, the total mass of elements present in the product of the chemical reaction has to be equal to the total mass of the elements present in the reactants. ஆனா இது எக்ஸாக்டா ட்ரூ கிடையாது. ஓகேவா? நியூக்ளியர் ரியாக்ஷன்ல மாஸ் கொஞ்சம் கம்மியாகும், அதுக்கு பேர் மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாஸ் தான் எனர்ஜியா வெளியில, ரேடியேஷன் எனர்ஜியா வெளியில போகும். என்ன ஃபார்முலால? E equal to mc squared. மாஸ் இன்டு cன்றது வெலாசிட்டி ஆஃப் லைட். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட அந்த எனர்ஜி ஈக்குவல் டு E equal to mc ஸ்கொயர்ல வெளில போகும். எவ்வளவு மாஸ் கம்மியா இருக்கோ அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ A plus B equal to AB ஃபார்ம் ஆகுது. ஒரு ரெண்டு ரியாக்டன்ட் வந்து சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. A B எவ்வளவு வெயிட் இருக்கு, மொத்த வெயிட் எவ்வளவு இருக்கோ அதே வெயிட் தான் இந்த ப்ராடக்டோட வெயிட்டும் இருக்கும். ஓகேவா? ரைட். டோட்டல் மாஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த ரியாக்டன்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் மாஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த ப்ராடக்ட். ப்ராடக்ட்லயும் 2 or more ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகலாம். ஓகேவா? அப்போ A plus B இதோட மாஸ் ஈக்குவல் டு AB யோட மாஸ். ஓகேவா? இப்ப ஜிங்க் பிளஸ் சல்பியூரிக் ஆசிட் gives zinc sulfate. Zinc plus sulfuric acid gives zinc sulfate plus hydrogen. ஓகேவா? ரைட். ஜிங்க் வந்து Z என்ன? சல்பியூரிக் ஆசிட் இப்பதான் பார்த்தோம், H2SO4. ஓகேவா? gives zinc sulfate ZnSO4. zinc sulfate ZnSO4, hydrogen H2. ஓகேவா? இப்ப பாருங்களேன், ஜிங்க் இங்க 1 இங்க 1 இருக்கு, ஹைட்ரஜன் இங்க 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, சல்பர் இங்க 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு, ஆக்சிஜன் இங்க 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு. ஓகேவா? அப்போ எலிமெண்ட்ஸ் அந்த ரியாக்டன்ட் என்ன? ஜிங்க் 1, ப்ராடக்ட்லயும் 1, ஹைட்ரஜன் 2, ப்ராடக்ட்லயும் 2, சல்பர் 1, ப்ராடக்ட்லயும் 1, ஆக்சிஜன் 4, ப்ராடக்ட்லயும் 4. சேமா இருக்கு. ஓகேவா? ஆஸ் பர் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் இங்க இருக்க வெயிட்டும் இங்க இருக்க வெயிட்டும் சேமா இருக்கு. ஓகேவா? ஜிங்க் பிளஸ் H2SO4 இதுதான் நம்ம செகண்ட் ஆக்டிவிட்டியில பண்ணோம்.
Zinc granulesல sulfuric acid வந்து throw பண்ணோம் ஞாபகம் இருக்கா? ஓகேவா, ரைட்? அப்போ as the number of atoms of elements is the same on both the sides of the arrow, hence it is called balanced chemical equation. அந்த இடத்துல self balanced chemical equation அப்படின்னு போட்டுக்கோங்க. skeletal equation பேலன்ஸ்டா இருக்குன்னா அதுக்கு பேரு self balanced chemical equation. ஓகேவா, செல்ஃப் பேலன்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஓகேவா, ஸ்டெப் 1. இப்ப பாரு, துரு பிடிக்கிறது இருக்குல்ல, இதுதான் ரியாக்ஷன். அயன் வாட்டர் மாய்ஸ்சர், ஓகேவா, ஏர்ல இருக்க வாட்டர் மாலிகூல்ஸ் கூட ரியாக்ட் ஆயிட்டு FeO4 ஃபெரிக் ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும். பிளஸ் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். ஓகேவா, ரைட்? இப்போ draw boxes around each. ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா பாக்ஸ் போட்டுங்க. ஏன்னா ஃப்ரண்ட்ல 1 2 அது மாதிரி நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுட் வரலாம். ஓகேவா, ரைட்? இப்போ இங்க 2 அப்படின்னு போட்டோம்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஹெச்க்கு மட்டும் 2 போட்டுருவாங்க, சொல்லிடுவாங்க, ஓக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனா ஃப்ரண்ட்ல அந்த 1 2 3 அப்படின்னு நம்ம போடுறோம்னா அந்த எல்லா எலிமெண்ட்டுக்கும் தான் 3 டைம்ஸ் ஆகும். ஓகேவா, ரைட்? ஸ்டெப் 2, list the number of atoms of different elements. அயன் இருக்கு, 1 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஹைட்ரஜன் 1, ஹைட்ரஜன் வந்து 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. ஆக்சிஜன் இங்க 1 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்ப ஈக்குவலா இல்ல, ரெண்டுமே ஈக்குவலா இல்ல. அப்ப வெயிட் வந்து சேஞ்ச் ஆகும். அப்ப ஈக்குவல் ஆக்கணும். இதுதான் நம்மளோட டார்கெட். அப்ப ஸ்டெப் 3, start balancing the compound that contains maximum number of atoms. எந்த காம்பவுண்ட வந்து ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணோம்னா எந்த காம்பவுண்ட்ல அதிகமான ஆட்டம் இருக்கு. இதுல எதுல அதிகமான ஆட்டம் இருக்கு? காம்பவுண்ட், எந்த காம்பவுண்ட்ல அதிகமான ஆட்டம் இருக்கு? Fe3O4ல தான் மொத்தம் 7 ஆட்டம் இருக்கு. ஓகேவா, அதை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணோம். Fe3O4 காம்பவுண்ட். நான் ஆட்டம்க்கு கேட்கல, எந்த ஆட்டம் அதிகமா இருக்குன்னு கேட்கல, எந்த காம்பவுண்ட்ல மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குன்னு கேட்டேன். டு பேலன்ஸ் அதுல எது வந்து ரொம்ப அதிகமா இருக்கோ அதை தான் ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணும். டு பேலன்ஸ் த ஆக்சிஜன் ஆட்டம், இங்க 4 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. அப்போ இனிஷியலா 1H2O இருக்கு. அப்ப ப்ராடக்ட்ல வந்து 4 இருக்கிறதுனால இன்டூ 4 வந்து போட்டுரும். அப்போ பேலன்ஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், H2O-வை 4ஆல மல்டிப்ளை பண்ணிடும். ஓகேவா, அப்போ இதுக்கு மீனிங் என்ன, நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, நிறைய பேர் தப்பா போடுவாங்க. டைரக்டா ஓக்கு மட்டும் 4 போட்டுருவாங்க, H2O4 அப்படின்னு போட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டு பேலன்ஸ் த ஆக்சிஜன் ஆட்டம் we can put coefficient 4 as 4H2O and not H2O4. ஓகேவா, ஆர் H2O இந்த இடத்துல 4 அப்படின்ற மாதிரி கீழே போடக்கூடாது, ஃப்ரண்ட்ல தான் நம்ம போடணும். 4H2Oன்றது ஃப்ரண்ட்ல தான் போடணும். ஓகேவா, அப்போ 4 போட்டாச்சு. We cannot alter the formula of the compounds or elements to equalize the number of atoms. Alter, இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆட்டமை மாத்தக்கூடாது. அங்க எலிமெண்ட்ஸ்ல இத்தனை நம்பர் இருக்குன்னா மாத்தக்கூடாது. ஃப்ரண்ட்ல டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வேணா மாத்தலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப் 4, let us balance ஹைட்ரஜன். இப்ப அடுத்து வந்து பார்த்தோம்னா இங்க ஹைட்ரஜன் 8 ஆகி போச்சுல, இங்க 2 தான் இருக்கு. ஓகேவா, இப்ப எது வந்து இருக்கிறதுல அதிகமா வந்து இருக்கிற ஆட்டம், 3 into 4 12 ஆட்டம் வந்து இதுலதான் இருக்கு. இப்ப இதுல வந்து ஆக்சிஜன் வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. அப்ப அது அடுத்து என்ன, ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணும். இங்க 2 தான் இருக்கு, இங்க 8 இருக்கு. அதனால டு பேலன்ஸ் இன்டூ 4 வந்து போட்டோம். அப்போ ஹைட்ரஜன்ல 4 போட்டோம். ஓகேவா, இப்போ ஸ்டெப் 5, let us balance iron atom in the partly balanced equation. அப்போ அயன் வந்து இங்க 1 தான் இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்போ ஃப்ரண்ட்ல அயன் வந்து 3 போட்டோம்னா இப்ப வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. செக் பண்ணும். ஓகேவா, செக் த கரெக்ட்னஸ் ஆஃப் த பேலன்ஸ்ட் equation. This method of balancing chemical equation is called
hit and trial method. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஒன்னொன்னா நம்ம வந்து சரி பண்ணிட்டு கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம், திருப்பி சரி பண்ணிட்டு இன்னொன்னு சரி பண்ணிட்டு கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம். அப்ப இதுக்கு பேர் வந்து ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்டெப் 7 chemical formula state. The gaseous, liquid, aqueous and solid states of reactants and product are represented by gas வந்து G ன்னு represent பண்ணும், liquid க்கு L, aqueous க்கு தண்ணியில கலந்து இருக்குன்னா AQ, solid க்கு S. Okay, so the balance equation becomes 3 FeS 4 H2O gas. water வந்து gas ஆ இருக்கு. ஓகேவா? ரைட். அப்புறம் Fe3O4 solid. துரு வந்து சாலிடா இருக்கு. அப்ப இது கம்ப்ளீட் பண்றதுனாலதான் நம்மளோட அந்த பேலன்சிங் ஆஃப் ஈக்குவேஷன் கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? ரைட். இதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். Last, step 8. Sometimes the reaction conditions such as temperature, pressure, catalyst, etc. are for the reactions are indicated above or below the arrow in the equation. இப்ப ரெண்டு கண்டிஷன் இருக்கு, டெம்பரேச்சரும் இருக்கு, ப்ரெஷரும் இருக்கு. அப்ப டெம்பரேச்சர் மேல, ப்ரெஷர் கீழே போடும், இல்லைன்னா கேட்டலிஸ்ட் மேல, ஹீட் கீழே. இது மாதிரி நம்ம வந்து பிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் CO, இதுனா என்னது? என்ன கேஸ்? கார்பன் டை ஆக்சைடு CO2. ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு, கார்பன் மோனாக்சைடு. ஓகேவா? கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் கேஸ் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா மெத்தனால் ஃபார்ம் ஆகும். இந்த கொஞ்ச நாள் இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு வந்து இறந்தாங்கன்னாங்கல்ல, ஆக்சுவலா அவங்க எத்தனால் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, சாராயம் பண்றது. இங்க டாஸ்மாக்ல விற்கிறாங்கல்ல, அது எத்தனால் C2H5OH. அது பண்ண ட்ரை பண்றப்போ எக்ஸ்ட்ரா டிஸ்டிலேஷன் ஆயிடுச்சுன்னா பிரேக் டவுன் ஆயிடும், மெத்தனாலா மாறிடும். இந்த மெத்தனால் வந்து ஹைலி பாய்சனஸ். இந்த கார்பன் மோனாக்சைடும் ஹைலி பாய்சனஸ். விளையாண்டு வரீங்க, கை கால்லாம் வலிக்குது, முட்டிலாம் வலிக்குது அப்படின்லாம் சொல்றோம், கரெக்டா? ஆக்சுவலா அங்க என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னா இந்த கார்பன் மோனாக்சைடு தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒழுங்கா கம்பஷன் ஆகலைன்னா, ஒழுங்கா வந்து ஃபுட் வந்து எரியல, ஆக்சிஜன் பத்தல, அப்ப என்ன ஆகும்? ஒழுங்கா கம்பஷன் ஆகலைன்னா கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகும். அப்ப அந்த இடத்துல யூரிக் ஆசிட்னு ஒண்ணு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இப்ப இதை சரி பண்ணணும் அப்படின்னா வேகமா வந்து நல்ல டீப் பிரீத் பண்ணணும். அப்புறம் ஃப்ளோ வந்து பிளட் ஃப்ளோ ஈஸி ஆகிறதுக்காக சுடு தண்ணியில ஒத்தரம் அது மாதிரி கொடுத்தோம்னா சீக்கிரம் சரியாயிடும், இல்லைன்னா லேட் ஆகும். அப்படியே விட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா கை கால் எப்பவுமே வலி இருக்கும், முட்டி வலி இருக்கு, கை கால் வலி இருக்கு, இதெல்லாம் ஆகும். ஓகேவா? இப்ப 6 கார்பன் டை ஆக்சைடு அக்வஸ். ஓகேவா? 12 water in the presence of sunlight and chlorophyll forms glucose, aqueous and oxygen. In the reaction பேர் தான் photosynthesis reaction. Food 6 carbon dioxide 12 water molecule கூட combine ஆகும். எப்போ? சன்லைட்ல இருந்து வர எனர்ஜியை அரெஸ்ட் பண்ணும். ஓகேவா? அரெஸ்ட் பண்ணும். சன்லைட் in the presence of sunlight and chlorophyll forms glucose, C6H12O6 வந்து glucose and 6 oxygen molecule வெளில வரும். ஓகேவா? ரைட். and 6 H2O molecule இருக்கும். இந்த ரியாக்ஷன் பேர் தான் photosynthesis reaction. இந்த ஃபுட் ஸ்டோர் ஆகும். எங்க ஸ்டோர் ஆகும்? ஃப்ளோயம் மூலயமா எங்க ஸ்டோரேஜ் ஸ்பேஸோ அங்க போய் ஸ்டோர் ஆகும். நம்ம என்ன பண்றோம்? அந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு அந்த குளுக்கோஸ் எனர்ஜியை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அப்படிதான் நம்மளுக்கு எனர்ஜி ஸ்டோர் பண்றோம். ஒர்க் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன்? விளையாடுறேன், பேசுறேன், தூங்குறேன், என்னோட பாடியில இருக்க மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் எது நடந்தாலும் அதுக்கு அந்த குளுக்கோஸை திருப்பி ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணும். ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு திருப்பி வாட்டர் ஃபார்ம் ஆகும். ஓகே, எனர்ஜி கொடுக்கும். இந்த சன்லைட் எனர்ஜியை தானே அரெஸ்ட் பண்ணிச்சு. அந்த சன்லைட் எனர்ஜியை வச்சுதான் நம்ம இப்ப பேசுறோம். நீங்க பாக்குறீங்க, நீங்க யோசிக்கிறீங்க, நடக்கிறீங்க, உட்கார்ந்து இருக்கீங்க. உங்க உடம்புல இருக்கிற எல்லா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸும் இப்படிதான் நடக்குது. ஓகேவா?
right? Okay. Next, types of chemical reaction. இது ஒரு ஆஃப், இதான் ஒரு ஆஃப். ஓகேவா? ரைட், ஆல் ரைட். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா ஃபார்ம் ஆயிடுச்சுல, என்ன ஏதுன்ட்டு வந்து ஐடியா ஃபார்ம் ஆயிடுச்சா? இவ்வளவு இருக்கு நம்ம பார்க்க வேண்டியது. ஓகேவா? ஆ, ஓகேவா? இவ்வளவு இது வந்து நம்ம வந்து பார்க்கணும். நீயா கதை விடாத. ஆ, என்னென்னலாம் நீங்க பார்க்க போறீங்கன்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து கொஸ்டின் பா. ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு வந்து கொஸ்டின். நான் இங்க வந்து இது ஆக்சுவலா நான் என் ஃப்ரெண்டு எல்லாம் சேர்ந்து இதை கிரியேட் பண்ணது. ஓகேவா?